அதெல்லாம் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். படம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சி வந்தோம். எக்ஸ்பெக்டேஷனை நல்லா ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்டார்ட் டு எண்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங்லாம் கிளைமேக்ஸில் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. பார்ட் 2ல ஸ்டார்டிங் டு எண்டிங் பயங்கரமான ஆக்டிங் சூப்பராக பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ஆமாம் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. பெருசாக ஃபோர்ஸ் பண்ண மாதிரிலாம் இல்லை. கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும். மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் தான் மியூசிக்காகவே இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக ஒரு இன்டர்வல் வரையிலும் லைட்டாக லோவாக போச்சு. நார்மலான படம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காந்தாரா தான் அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. ஆமாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கர ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நல்லா டிவோஷனலாக இருக்கிற மாதிரி நல்லா டிவோஷனலாக இருக்கிறவங்களாம் சூப்பராக கனெக்ட் ஆகும். பிஜிஎம் பயங்கரமாக பண்ணிடுறாங்க. எல்லாரோட எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட கேரக்டரையும் ஹீரோயினை கரெக்டாக ஆப்டாக பண்ணியிருக்காங்க. ருக்மணிக்கு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ருக்மணியோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்கு. நார்மல் ஹீரோயின் லவ் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம ருக்மணி அப்படி இது மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சி வந்தால் இவங்க வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் நல்லா பெஸ்டான கேரக்டர் ரிஷப் ஷெட்டி, சொல்லவே முடியாது, மறுக்கவே முடியாது. ரிஷப் ஷெட்டி ருக்மணிக்கு பயங்கரமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே பயங்கரமாக இருந்துச்சு. யாரையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. காமெடி சீன்ஸ் மட்டும் அங்கங்கே ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி 2-3 சீன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைனாலும் படம் நல்லாயிருக்கும். அதை தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. சொல்கிறேன் அது 20 மினிட்ஸ் எண்டு. இது வந்து ஷார்ட் டு எண்டு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எண்டெல்லாம் நீங்களாம் இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயுமே உங்களோட கான்சென்ட்ரேஷன் போகுது. ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியும். பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பயங்கர இதாக இருக்குது. உண்மையிலே நல்ல படம். பாராட்ட வேண்டிய படம் தான். டைரக்ஷன் ஆக்டிங் ரிஷப் ஷெட்டியோட டைரக்ஷனை தாண்டி அவர் ஆக்டிங்கில் நான் ரொம்ப ஆடியன்ஸ் கூஸ் பம்ப் ஆக வைக்கிறாரு. உண்மையில் நல்ல ஆக்டிங் அவருக்கு. அவர் நல்லா பண்ணுறாரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. கூட இருக்கிற எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அது மாதிரி எல்லா படங்களும் இருந்தால் கூட தமிழ் படம் கூட ஓடும். அதே மாதிரி இது தமிழ் படம் கன்னட படம் பார்க்க வேணாம். அது தப்பாக தோணுது. அந்த மாதிரி இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாருமே அந்த கேள்வி கேட்குறாங்களா, அதை சொல்கிறேன். அதான் ப்ரீக்வல் தான் இது. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷனில் என்ன நடக்குன்றதை காமிச்சிருந்தாங்க. இது வந்து ப்ரீக்வல். அந்த ஹிஸ்டாரிக்கலாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. பாராட்டவே நல்லா இருந்துச்சு. அதுக்கான ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 லீடு கொடுங்க. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கு. சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட். அதான் நம்ம பீரியடில் என்ன நடந்தது தான் ஃபர்ஸ்ட் பார்ட் கிடையாது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதை சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நல்லா தான் இருந்தது. ஸ்லோவாக போனாலும் அதாவது இப்போ ஒரு லேக் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. அதுதான் ப்ரோ. இப்போ நம்ம ஒரு கதையோட ட்ராவல் ஆனால் தான் அந்த கேரக்டரோட நம்ம முழுக முடியும். இது நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி போக முடியும். அதுக்கு ஒரு லேக் தேவை. ஒரு கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த லேக் தேவை. அது கரெக்டாக ட்ராவல் ஆகி செகண்ட் ஹாஃபில் அது மாறும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல. அதுதான் கருத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு மோட் மாதிரி தான். அது ஒரு ப்ரெசன்ஸ் மாதிரி தான். அது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரெண்டு, அதாவது அந்த கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்கல்ல, அதே இது 2 கிளைமேக்ஸாக வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத விஷயம். அது 2 கிளைமேக்ஸ் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அது ட்விஸ்ட் அண்ட் டர்னா நல்லா இருந்தது. அது ரிவீல் பண்ண வேணாம், ஸ்பாயில் பண்ண வேணாம்னு யோசிக்கிறேன். ஸ்டோரி ஏதாவது ஜட்ஜ் பண்ண முடியுதா? என்னால் முடிஞ்சது. பட் நார்மல் ஆடியன்ஸால் பண்ண முடியாதுன்னு தோணுது. அது அது சொல்ல வேணாமே. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பர்சனலாக. அது நார்மல் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது ஸ்பாயில் பண்ண வேணாமே. அது வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உண்மையில் அவங்க ஆக்டிங்கும் பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த கேரக்டர் அவங்க எடுத்து பண்ணதுக்கு அவங்கள பாராட்டலாம். சொல்லலாம். ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நல்ல படம். பயமாலாம் அதெல்லாம் ஏன் பேய் படம்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அது இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி வந்து ஆடுறாங்க, அதை பார்த்து நம்ம பயப்படுறோமா, கை எடுத்து கும்பிட்றோமா, அந்த மாதிரி தான். ஒரு பேய் படத்துக்கு போய் பயப்படலாம், ஒரு சாமி படத்துக்கு போய் பயப்படலாமா? தப்பாக இருக்குது இதெல்லாம். படம் சூப்பராக இருந்துச்சு. காந்தாரா 1 விட எனக்கு 2 வந்து நம்ம ரொம்ப பெரிய லெவல் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த 120 crores எடுத்தது வந்து அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுது. அண்ட் மியூசிக்ஸ் வந்து பாதி அந்த மியூசிக் தான் எலிவேட் பண்ணுது சீன்ஸை வந்து. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த மியூசிக்ஸ் அப்படியே இன்கார்பரேட் இந்த செகண்ட் பார்ட்லேயும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ கேரக்டரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும்
சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் அது வந்து அந்த தனியாக துண்டு துண்டாக தெரில நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் தனி துண்டு தெரியல அப்படியே அந்த ஸ்டோரி வைஸ் அப்படியே ஆர்க்கை பில்ட் பண்ணிட்டே போயிடுறாங்க அப்படியே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது அதனால் அது எதுவும் தனியாக துண்டாலான்னு தெரில ஸோ அந்த ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து அந்த கடைசி 20 மினிட்ஸ் ஒரு வைப் ஏற்றிருப்பாங்களா அது அப்படியே செகண்ட் ஆஃப் அப்படியே ஃபுல்லாக அந்த 20 மினிட்ஸே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எடுத்தானே எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்கு ஸோ அப்படி நல்லா இருந்துச்சு மியூசிக் எப்படி சார் இந்த ட்ரைபல் சாங்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு நான் சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்கிற அந்த சில சாங்ஸ்லாம் அப்படியே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அது அப்படியே அது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுது சாங் கேரக்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க கேரக்டர் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹீரோயின் ருக்மணி அவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் அங்கங்கே கேரக்டர் அங்கங்கே போயிட்டு வரும் ட்விஸ்ட்டு வரும் ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன் சரி இவங்க வந்து மற்ற படம் மாதிரி ஒரு நார்மலாக ஒரு ஹீரோயின் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்கன்னு அவங்களை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க.